வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. உலக காசநோய் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காசநோயினால் ஏற்படும் சுகாதாரம், சமூகம் மற்றும் பொருளாதார தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உலகளாவிய இந்த தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. காசநோயால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இந்நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் இந்தியாவில் செயல்படுத்தப்படுகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்திலிருந்து பணத்தை மீட்பது குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் இன்று அவைத்தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் சந்திப்பு நடத்தியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வகைப்படுத்துவதற்கான வருவாய் மற்றும் முதலீட்டு அளவுகோல்களில் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் குறிப்பிடத்தக்க திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2.5 கோடி ரூபாய் வரை முதலீடுகளை கொண்ட நிறுவனங்கள் இப்போது குறு நிறுவனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 25 கோடி ரூபாய் வரை முதலீடு கொண்ட நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களாகவும், 125 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யும் நிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்களாக வகைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 நாசிக் கும்பமேளாவிற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தைப் போலவே கும்பமேளா ஆணையத்தை அமைக்க மகாராஷ்டிர அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.